இப்போ நம்ம இந்த தனுர் ராசிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இவர்களுக்கு 4ஆம் இடம் இவர்களுடைய ஆட்சி வீடு. இவர்களுடைய 4ஆம் வீட்டில் இவர்களுக்கு இவர்களுடைய எதிரியான 6ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் என்பவர் உச்சமடைகிறார். இந்த சுக்கிரன் என்பவர் உல்லாசத்தை குறிகாட்டக்கூடியவர், லவ் போன்ற விஷயங்களை குறிகாட்டுபவர். இவர்களுக்கு 4ஆம் வீடு என்பது காலபுருஷ ராசிக்கு 12ஆம் வீட்டாக வருகிறது. இப்போ 12ஆம் வீடுன்னா விரயம். இப்போ இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், பாய் ஃப்ரெண்டு சம்பந்தப்பட்ட விஷயம், கேர்ள் ஃப்ரெண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நடுவயது மட்டும் இல்லாமல் வயதில் மூத்த நபர்கள் கூட வெளியே தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை இழக்கிறார்கள். இந்த ராசிக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு பாதி மிருகம் பாதி மனிதன். இப்போது இயல்பாகவே பெரிய மனிதர்களை குறிக்காட்டக்கூடிய இந்த தனுர் ராசி என்பது இதில் பாதி மிருகத்தையும் வைத்திருப்பதனால் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தில் இவர்களுடைய சில வெளியே காட்ட முடியாத ஒரு ரூபமும் உள்ளே ஒளிந்திருக்கிறது. இதனால் நிறைய விரயம், நிறைய டைம் லாஸு, லட்சக்கணக்கில் பணத்தை இழந்த நபர்கள் கூட நிறைய பேர் இதில் இருக்கிறார்கள். நீங்கள் ஒருவேளை தனுர் ராசியாக இருந்தால் சுய கட்டுப்பாடு தான் இதற்கு தீர்வு.